உங்களுக்கு தொழுகை நடத்துறாங்களே அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. சுப்ஹானல்லாஹ். இமாம் சுதைஸை பார்த்து நான் அடிக்கடி பொறாமைப்படுவேன் சகோதரர். ஏன் தெரியுமா? 1982ஆம் ஆண்டு 82ல அவர் இமாமாக அங்க நியமிக்கப்பட்டார். இப்ப எத்தனாம் ஆண்டு? 2024 2024ஆம் ஆண்டு. 44 வருஷம், 42 வருஷம், 42 வருஷமாக மக்காவுடைய இமாம். 42 வருஷமாக அந்த மக்காவில் வரக்கூடியவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார். 42 வருஷமாக அந்த மக்காவில் ஹரத்தில் தராவீஹ் நடத்துகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நின்று குத்பா ஓதி அந்த இடங்களை அலங்கரிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. இன்னொரு இமாம் இருக்கிறார், அப்துல்லா ஜுஹனி. ஹஜ்ரத் கேளுங்க, தெரிஞ்சிருக்கும். அப்துல்லா ஜுஹனி, கொஞ்சம் அவங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்ல அந்த இடத்துல எதை பற்றியும் தெரியாமல் போகக்கூடாது. நான் ஏன் தெரியுமா? துனியால உள்ள நடிகர்கள், நடிகை, எலக்டர்ஸ், ஆக்ட்ரஸ், இவங்களை பத்தி எல்லாம் எவ்வளவு தெரியும் எங்களுக்கு. குர்ஆனை சுமந்த மக்களை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் சகோதரர்களே? ஆசைப்படணும் இவங்களை பார்த்து. அப்துல்லா ஜுஹனி சஹாபாக்கள் பரம்பரையில வந்தவர், பனு ஜுஹைனா கோத்திரம். யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் முதலாவது இமாமாக இருந்தது எங்க தெரியுமா? மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த பள்ளிவாசல். இரண்டாவது இமாமாகினார் மஸ்ஜிதுல் குபா. மஸ்ஜிதுல் குபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த பள்ளிவாசல். மூணாவது இமாமாக மாறினார் மஸ்ஜிதுன் நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த அதே பள்ளியில் இமாமாகினார். நாலாவது இப்ப இன்றைக்கு வரைக்கும் இமாமாக இருக்கிறார் காபத்துல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த எல்லா இடங்களிலும் அவர் இமாம். இதுதான் பாக்கியம். இதை பார்த்து பொறாமப்படணும். இதவர்களை போல நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும் ஆசைப்படணும் சகோதரர்களே.